இது இந்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண ஹாரர் ஸ்டோரியோட பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி கேட்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பார்ட் 1 வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 1 வீடியோவை ஆல்ரெடி பார்த்தவங்க வாங்க பார்ட் 2 கேட்கலாம். அதிர்ச்சி அளிக்கிற விதமாக எலிசபெத் எங்களுக்கு பின்னாடி மிக அருகில் நின்றுட்டு இருந்தாங்க. செந்தில் பயத்தை வெளியே காட்டிக்காம ஒரு போலியான புன்னகையோட, பாட்டி நீங்கள் பயப்படுற மாதிரி இங்கே எதுவும் இல்லை, இந்த பதிலை கேட்டு அவங்க நிம்மதி அடைவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த பதிலை கேட்டும் அவங்க கண்கள் திகிலடைஞ்சு தான் இருந்துச்சு. எலிசபெத் மூதாட்டி அதே உணர்ச்சியற்ற குரலில், இல்லை நான் பாதுகாப்பா இல்லை, அது இன்னும் இங்கே தான் இருக்குது, அது ஒழிஞ்சிட்ருக்கு, அதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் போனதுக்கப்புறம் அது என்னை தேடி திரும்பி வரும். இதை கேட்டதும் அவங்க நடுங்க ஆரம்பித்து அழத் தொடங்கினாங்க. செந்திலும் நானும் ஒருத்தர் கவலையோட பார்த்தோம். நாங்கள் எலிசபெத் மூதாட்டிக்கு எங்களால் முடிஞ்சவரை ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணோம். அவளை சோஃபாவுக்கு அழைச்சிட்டு போய் 2 பக்கமும் உட்காந்து அவங்கள அமைதிப்படுத்தணும். அவங்க சமாதானம் அடைஞ்சதும் என்ன நடந்ததுன்னு விளக்க சொன்னோம். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்ன கதையை கேட்க ஒரு இனம் புரியாத குளிர் எங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சுது. எல்லாம் ஒரு மாதம் முன்னாடி தான் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் என் படுக்க அறை அலமாரி கதவில் முதல் தடவை சொரன்னு அந்த சத்தத்தை கேட்டேன். தொடர்ந்து அந்த இரவு முழுக்க தொடர்ந்த அலமாரிக்கு உள்ளே இருந்து அந்த சத்தம் வருவது போல் இருந்துச்சு. அது மெல்லிய மெதுவான சீரான சொரசொரப்பு. முதல்ல ஒரு எலி இல்லை வேறு ஏதோ சின்ன விலங்கா இருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த சொரசொரப்பு ஒரு எலியால் வந்திருக்க முடியாத அளவுக்கு உயரத்துலேருந்து வந்தது. நான் பயத்தில் அலமாரியை திறந்து பார்த்தேன். அங்கே ஒன்றும் இல்லை. இந்த நிலையில் அது அவங்கள அலமாரி கதவை திறக்க தூண்டுவது போல இருந்ததுன்னு உணர்ந்த எலிசபெத் பாதுகாப்பாக இருக்க இரவு நேரங்களில் தன்னோட அலமாரி கதவை பூட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே அந்த சொரசொரப்பு சத்தம் உரத்ததாகவும் தீவிரமாகவும் மாறுது. அந்த மரம் வழியாக ஏதோ சுரங்க பாதை தோண்ட முயற்சிப்பது போல அது இருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க தன்னோட அலமாரி கதவை திறக்கவே மறுபக்கத்தில் இருக்கிற நகைக்கீரல்களை பார்க்குறாங்க. அது தரையில் இருந்து 6 அடி உயரத்தில் இருக்குது. இப்படி இருக்க ஒரு ராத்திரி ஒரு மெல்லிய குரல் அவளை அழைக்கிறத கேட்டு எலிசபெத் விழிக்கிறாங்க. அந்த குரல் பூட்டப்பட்ட அந்த அலமாரி கதவிலிருந்து வந்துட்டு இருந்தது. அந்த குரல் அவங்களுக்கு ரொம்பவும் பழக்கமானது. அது அவங்களோட இறந்து போன கணவன் ராயப்பனோடது. ராயப்பனோட குரல் அவங்கள அலமாரி கதவை திறக்க கெஞ்சுது. கடவுளோட தூதன் அவனை கீழே அனுப்பி அவளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னதாகவும் அங்கே அவங்க ஒன்றா முன்னாடி மாதிரியே இளமையாக வாழலான்னு சொல்லுது. இதை கேட்ட செந்தில் சோஃபாவோட மறுபக்கத்திலிருந்து என்னை அகல கண்களை விரிச்சபடி பார்க்கவே, அப்புறம் என்ன நடந்தது? நான் இதெல்லாம் கனவு தான் நினச்சேன். என் கணவர் தான் இறந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இது எல்லாமே என் கற்பனை தான்னு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அலமாரிக்கு போனேன். பூட்டை தொட்டு திறக்க போகவே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏதோ சரியில்லை. அந்த குரல் என் கணவனோடது இல்லை, அது வேற யாரோ ஒருத்தர் என் கணவனோட குரலை பயன்படுத்தி அந்த அலமாரி கதவை திறக்க என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தது. உண்மையில் அது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைனாலும் அவளோட கதையை தொடர சொன்னோம். ராயப்பன் தொடர்ந்து அவளை அலமாரியை திறக்க கெஞ்சியதாகவும் அவள் மறுக்கவே அந்த குரல் கொடூரமானதாக மாறுது. அவங்க கதவை திறக்க கோபமாக கட்டளையிடுது. அவங்க மறுக்கவே அது கத்த தொடங்குது. கெட்ட வார்த்தைகளையும் ஆபாசமான அச்சுறுத்தல்களையும் விடுத்து கதவை பலமாக தாக்க தொடங்குது. இது கண்டிப்பாக மறைஞ்ச அவங்களோட கணவனோட குரல் இல்லை, ஏன் இது ஒரு மனுஷனோட குரலே இல்லை. இதை உணர்ந்தவங்க திகில்ல தன்னோட படுக்கை அறையை விட்டு வெளியேறி கீழே இருந்த சோஃபாவில் இரவை கழிக்கிறாங்க. இது நடக்கும்போது நீங்கள் ஏன் ஸ்டேஷன் கால் பண்ணல? இதை கேட்டு ஒரு கணம் அமைதியாக இருந்தவங்க, நான் சொல்கிறது எல்லாமே என்னோட கற்பனை தான் நினச்சிருப்பீங்க, ஏன் இந்த ஊரே என்னை ஒரு பைத்தியக்காரின்னு தான் நினைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை இதுக்கு முன்னாடி பல முறை இங்கே வரவழைச்சிருக்கேன். அப்போல்லாம் எதுவும் இருந்ததில்லை. அது மாதிரியே இதுவும் எல்லாம் என் மனசுக்குள்ளே இருந்த கற்பனையாக இருந்தால் அதான் உங்களை தொந்தரவு செய்ய வேணாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் அந்த சுரண்டல் சத்தமும் அச்சுறுத்தல்களும் ஒவ்வொரு இரவும் தொடருது. அதனால தான் படுக்கறையில் தூங்க பயந்து ஹால் அறையினோட சோஃபாவில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இரவு அந்த தட்டுதல் தொடங்குது. அவங்களோட படுக்கை அறை அலமாரி கதவில் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த எல்லா அலமாரி கதவுகள்லையும் ஒரே நேரத்தில். இதனால் ரொம்பவே பயந்தவங்க அது வெளியே வராமல் இருக்க அலமாரி கதவுகளை ஆணிகளால் அரைஞ்சு மூடுறாங்க. இப்படி இருக்க இதெல்லாம் முடிஞ்சு 2 வாரங்களுக்கு அப்புறம் இன்னும் திகில் ஊட்டுற ஒன்று நடக்குது. எலிசபெத் சிங்கில் கையை கழுவி விட்டு திடீர்னு அலமாரி கண்ணாடியை பார்த்தபோது இதை சொல்லவே அவங்க தயங்குறாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் அதை பார்த்தேன். என் முகத்துக்கு பதிலாக அதோட முகத்தை பார்த்தேன். அது கருப்பு அங்கி அணிஞ்சிருந்தது. தலையில் ஒரு தலப்பாகையும் இருந்தது. அதுக்கு முகமே இல்லை, வெறும் சிரிக்கிற மண்டையோடு தான். அதோட கண்கள் சாத்தானோட கண்களை போல சோப்பா இருந்துச்சு. அது கண்ணாடியில் எனக்கு பின்னாடி நின்ன மாதிரி தெரியல, அது கண்ணாடிக்குள்ளே நின்ன மாதிரி இருந்தது. இதை கேட்ட என் முதுகு தண்டில் ஒரு நடுக்கம். அது கண்ணாடியிலிருந்து கையை வெளியே நீட்டுச்சு. அதுக்கு கைகள் இல்லை, நகங்கள் தான் இருந்துச்சு. அது என்னை பிடிக்க முயற்சி பண்ணிச்சு. இதனால் பயந்த எலிசபெத் ஒரு லோஷன் பாட்டிலை கண்ணாடியில் வீசுகிறாங்க. கண்ணாடி உடையுது. இதுக்கு மேலேயும் பாதுகாப்பாக இருக்க அந்த வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிகளையும் அதே மாதிரி செய்கிறாங்க. இவ்வளோ நடந்தால் நீங்கள் ஏன் இந்த வீட்டில் இருக்கீங்க? என்னை தங்க வைக்க யாரும் இல்லை. ராத்திரி பயங்கரமாக இருந்தாலும் பகல் நேரங்களில் கொஞ்சம் தூங்க முடியுது.
சூரியன் வெடிச்சதும் இது எல்லாம் நின்றுடும். ஆனால் கடந்த 3 நாட்களாக இது காலை மாலைன்னு எப்பவும் நடக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு காலையில் அச்சுறுத்தல் அதிகமாகவே எலிசபெத் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அலமாரியில் இருந்து இதை கேட்டு கேலி செஞ்சு சிரிக்கவே இறுதியாக அவங்க தன்னோட கணவனோட துப்பாக்கி எடுத்து அலமாரி கதவு வழியாக சுடுறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எந்த சத்தமும் இல்லை. அது முடிஞ்சதுன்னு நினைக்க ஆரம்பித்தேன். பிறகு அந்த சிவப்பு கண்கள் இருட்டில் எறிவதை பார்த்தேன். கண்ணாடி உருவாக்கிய தொலை வழியாக அது சிரித்தபடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அது என்ன வார்த்தை சொல்லிச்சு? இன்னைக்கு ராத்திரி. இதை சொன்ன அவங்க நடுங்க ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களோட தலையை கைகளில் புதைச்சி மீண்டும் அழ ஆரம்பிக்கிறாங்க. செந்திலும் நானும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம். நாங்கள் அவங்க சொன்னதை உண்மைதான்னு நம்பலைனாலும் நிச்சயமாக எலிசபெத் மனக்கோளாறில் இருந்தாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுது. அவங்களோட முதுமை அவங்க மனதை பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்க இனி தனியாக அங்கே இருக்கிறது பாதுகாப்பானதில்லை. செந்திலும் நானும் எலிசபெத் கிட்ட அவங்கள எங்களோட வர சொன்னோம். அவங்கள அன்னைக்கு ராத்திரி டவுனில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வைக்கிறதா சொன்னோம். நாளைக்கு அவங்கள தொந்தரவு செய்கிற அந்த தீ ஆவியை விரட்ட மதகுரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றதாகவும் வாக்களித்தோம். இதை கேட்டு அவங்க நிம்மதியில் அழுதாங்க. எங்கள் 2 பேருக்கும் நன்றி சொன்னபடி எங்களை கட்டி அணைச்சாங்க. நாங்கள் அவங்கள டவுனில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வச்சோம். அவங்க சீக்கிரமாக மருத்துவமனையில் சேர்க்கணும்னு எங்களுக்குள்ள முடிவெடுத்தோம். அந்த வீட்டை விட்டு விலகி இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மனநலம் முன்னேறியது போல தோணுச்சுது. அது இனிமேல் கதவுகளெல்லாம் தட்டாது. கடைசியாக ஒரு இரவு தூக்கம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வீட்டில் ஒளிஞ்சிருப்பதா நம்பின அந்த உருவம் பற்றி அவங்க இனி பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் 2 பேரும் அவங்கள பார்த்து புன்னகிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்ததும் நடந்ததெல்லாம் எஸ்ஐ கிட்ட சொன்னோம். இதை கேட்டு அவர் சோகமாக பெருமிச்சு விட்டபடி அவங்கள கண்டிப்பாக ஏதாவது மருத்துவமனையில் சேர்க்கணும்னு சொன்னார். மேலும் அவங்களோட பசங்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னார். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் மணி சுமார் 4. எஸ்ஐயோட அவசர தொலைபேசி அழைப்பால் நான் விழித்தேன். உடனடியாக கிளம்பி லாட்ஜுக்கு வர சொன்னார். அவர் தொலைபேசியில் எந்த காரணமும் சொல்லலை. ஆனால் அது எலிசபெத் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு. நான் யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு வேகமாக லாட்ஜுக்கு வந்தேன். அங்கே எலிசபெத்தோட அறை கதவை தடயவியல் டேப் அடிச்சிருந்தாங்க. நான் பார்த்ததும் என்னோட பயம் உண்மையாச்சு. எஸ்ஐயும் செந்திலும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நான் நெருங்கியதும் எஸ்ஐ என்னை ஒரு சோகமான முகபாவனையோட வரவேற்று எலிசபெத் போயிட்டாங்க அப்படின்னாரு. இதை கேட்டேன்னா முதல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினச்சேன். பிறகு என் முகத்தில் இருந்த சோகமான பார்வையை பார்த்து அவங்க காணாமல் போயிட்டாங்க. இதை கேட்டு நான் குழப்பத்தோடு அவரை பார்க்கவே அவரோட கண்களில் நான் பயத்தை பார்த்தேன். அவர் பயந்து நான் முதல் முறை பார்த்தது அதுதான். என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு சொன்ன அவர் பக்கத்து அறையில் இருந்தவங்க எலிசபெத்தோட அறையில் இருந்து அதிகாலை 2 மணிக்கு ரத்தத்தை உரைய வைக்கிற அலறல்களையும் வன்முறை சத்தங்களையும் கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பீட்டரும் செந்திலும் தான் அங்கே முதல்ல வந்தவங்க. அவங்க கதவை தட்டியிருக்காங்க. ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவங்க கதவை உடைச்சு உள்ளே இருந்ததை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைஞ்சு எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லி தடயவியல் நிபுணர்கள் ஒட்டியிருந்த டேப்பை தாண்டி கதவு வழியாக என்னை அழைச்சிட்டு போனார். பீட்டரும் செந்திலும் வந்தபோது லாட்ஜ் அறையோட கதவுகளும் ஜன்னல்களும் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்ததாகவும் அதனால் கட்டாயமாக யாரும் உழைஞ்சதற்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு விளக்குனார். நான் சுற்றி பார்த்தேன். என் உடலில் ஒரு நடுக்கம் ஓடினது போல இருந்துச்சு. அறையில் நிறைய இடத்துல ரத்தம் தெரிச்சிருந்தது. சுவர்களில், தரையில், படுக்கையில், என் கூரையில் கூட ரத்தக்கரை படிஞ்ச படுக்கை விரிப்புகள் மெத்தையிலிருந்து கிழிக்கப்பட்டிருந்த நிலையில் கிடந்துச்சு. யாரோ படுக்கையிலிருந்து இழுக்கப்படும் போது அழுத்தமாக மெத்தையை பிடிச்சதற்கான நகைக்கீறல்கள் அதில் இருந்துச்சு. தரையில் இரத்த தடயங்களோட விரல் கீறல்களும் நகைக்கீறல்களும் இருந்துச்சு. நான் அந்த இரத்தக்கரை படிஞ்ச விரல் தடயங்களை தரையில் பின்தொடர்ந்தேன். பெட்டில் இருந்து தொடங்கின அது அங்கே இருந்த ஒரு அலமாரியில் போய் முடிஞ்சுது. நான் பயத்தோட எஸ்ஐயை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தாரு? அவரோட முகம் கடினமாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. ஆனால் அவர் கண்களில் பயம் இருந்துச்சு. நான் அலமாரியை மெல்ல நெருங்கி கதவை திறந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்ச நிலையில் உள்ளே பார்த்தேன். அலமாரி காலியாக இருந்தது. காலினா ஒன்றுமே இல்லாமல் மொத்தமாக காலியாக இருந்தது. அதுக்குள்ளே ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. எஸ்ஐ சொன்ன மாதிரியே எலிசபெத் பாட்டி மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க. அன்னையிலிருந்து எலிசபெத் பாட்டியை எவ்வளவு தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா கதைகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது கதைகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில். தேங்க்யூ. பை பை.